வணக்கங்க. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்திலே உண்டு. அதாவது வல்லவனுக்கு வல்லவன் வையகத்திலே உண்டு. எளியார வலியார் அடித்தால் வலியார தெய்வம் அடிக்கும். அதாவது எளியார வலியார் அடித்தால் வலியார தெய்வம் அடிக்கும். என்ன அப்படின்னா, வலிமையானவர்கள், அது பணபலம் படைத்தவர்களோ, உடல் வலிமை பெற்றவர்களோ, அரசு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தினரோ, இவர்களெல்லாம் தனக்கு கீழே இருக்கிறவங்கள்ட்ட தங்களுடைய வலிமையை காண்பித்து அவர்களை அடக்கி ஆள வேண்டும் என்று நினைத்தது. அதாவது உடல் வலிமை உடையவன் தன்னை விட உடல் வலிமை அற்றவன்ட்ட அடித்து தன்னை பெரியாள்னு காமிச்சிக்கிறது. பணபலம் படைத்தவன் தன்னுடைய கோபங்களை, அந்த ஒரு வகையான ஆளுமையை பண வலிமை அற்றவனிடம் காமிப்பது. அதிகாரம் அதிகம் படைத்தவர்கள் அதிகாரம் குறைவாக உள்ளவர்கள்ட்ட தங்களுடைய அதிகாரத்தை காமிப்பது. இதுதான் வலியார் எளியார் மேலே செல்றது. இவங்க பார்த்தீங்கன்னா இப்படி வலியவர்கள் எளியவர்கள் மீது தங்களுடைய அதிகாரத்தை காண்பிக்கும் பொழுது கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். என்னன்னா, நமக்கு மேலே வலிமையானவர்கள் இருக்காங்களே, அவங்க நம்மளை இப்படி நடத்தினா நாம் எப்படி நடந்துக்குவோம்? நம்மளை விட வலிமையானவர்கள் நம்மளை அவ்வாறு நடந்தும் பொழுது நாம் எப்படி இருப்போம் அப்படின்னு நினைத்து கொண்டு வலியார் மேலே, அதாவது வலியவர்கள் எளியவர்கள் மீது இந்த மாதிரி அடக்குமுறையை கையாள்வதை தவிர்க்க வேண்டும். இதுதான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லுமிடம். அதாவது வலியவர்கள் எளியவர்கள் மீது தங்களுடைய அடக்குமுறையை காண்பிக்கும் பொழுது தன்னை விட உயர்ந்தவங்க நம்ம மீது அவங்களுடைய அடக்குமுறையை காமித்தால் நாம் எப்படி அஞ்சு நிற்போம்? அதுபோல் நாமளும் என்ன பண்ணக்கூடாதுன்னா, எளியவர்கள் மீது தங்களுடைய அதிகாரத்தை காமிக்கக்கூடாது அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார். அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், வல்லவனுக்கு வல்லவன் வையகத்திலே உண்டு. அதனால் இந்த உலகத்தில் வல்லவன் என்று யாருமே கிடையாது. ஒவ்வொரு வல்லவனுக்கும் இன்னொரு வல்லவன் இந்த உலகத்தில் இருக்கான். அதனால் நம்மளுடைய பண பலத்தாலோ, நம்முடைய அதிகார பலத்தாலோ, உடல் வலிமையினாலோ நம்ம மற்றவர்கள் மீது தங்களுடைய அதிகாரத்தை, ஆணவத்தை செலுத்துவதை நிறுத்தி கொண்டு நமக்கு மேலேயும் ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிற எண்ணத்தை நாம் நினைத்தோம் என்றால் நாம் யாருக்கிட்டையும் இந்த அதிகாரத்தை காமிக்க மாட்டோம். இந்த அதிகாரம் அப்படி என்பது ஒரு போதை. அதிகாரம் என்பது நான் மீண்டும் சொல்கிறேன், உடல் வலிமை, பண வலிமை, இது எல்லாமே அது மற்றவர்கள்ட்ட செலுத்த 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 நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கர்வம் ஏற்படும். அந்த கர்வமே நம்மளுடைய அழிவுக்கு நோக்கி நம்மளை வித்திடும். அதனால் இந்த அதிகாரத்தை நாம் எளியவர்கள்ட்ட செலுத்தும் பொழுது நமக்கு மேலே ஒரு வலியவர் இருக்கான் என்று நினைத்தோம் என்றால் நாம் எந்த வகையான அதிகாரத்தையும் செலுத்த மாட்டோம். அன்பால் சாதிக்கலாம். ஆணவத்தால், அடக்குமுறையால் சாதிப்பதை விட அன்பால் சாதித்தவர்கள் எண்ணிக்கை இன்று அதிகம். நன்றி.